மகாவதார் பாபாஜி இமயமலையில் வசிப்பதாக கூறப்படும் ஒரு புகழ்பெற்ற அழியாத யோகி மற்றும் மகாகுரு ஆவார். இவருடைய இயற்பெயர் நாகராஜ். இவர் கிபி 203 தமிழ்நாட்டின் பரங்கிப்பேட்டையில் பிறந்ததாக கூறப்படுகிறது. மறைந்து போன கிரியா யோகா தியான முறையை மீண்டும் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இவரே. இதை யோகதா சத்சங்க சொசைட்டி விரிவாக விளக்குகிறது. இவர் சித்தர் போகரின் சீடர் என்றும் அகத்திய முனிவரின் ஆசியை பெற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் இவரின் காலத்தை எப்படி சொல்ல முடியும்? லகிரி மகாசயா உட்பட பல யோகிகளுக்கு இவர் குருவாக இருந்துள்ளார். இவர் 2 அல்லது 3000 ஆண்டுகளாக இளமையுடன் ஒளிவுடலாக வாழ்ந்து வருகிறார். பரமஹம்ச யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தின் வாயிலாகவே இவர் உலகிற்கு தெரிய வந்தார். மகாவதார் பாபாஜியின் போதனைகள் பிரதானமாக விழிப்புணர்வுடன் கூடிய செயல், அதாவது ஆக்ஷன் வித் அவேர்னஸ் என்பதை அடிப்படையாக கொண்டவை. பாபாஜி வழங்கிய மிக முக்கியமான போதனை கிரியா யோகா ஆகும். இது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனை உணர உதவும் ஒரு அறிவியல் பூர்வமான தியான முறையாகும். அனைத்து மதங்களிலும் உள்ள உண்மையை மதித்தல் மற்றும் உலக அமைதிக்காக பாடுபடுவது இவரது கொள்கையாகும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீகத்தன்மை உள்ளது. அதை நமது செயல்கள், எண்ணங்கள் மற்றும் கனவுகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவரது விருப்பம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும், பேசும் ஒவ்வொரு சொல்லையும் முழு விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டும். இதுவே ஒருவரை முக்தி நிலைக்கு அழைத்துச் செல்லும். கிரியா யோகாவின் 5 கீழ்க்கண்ட 5 பயிற்சிகளை கொண்டது. 1. கிரியா ஹத யோகம். இது உடல் ஆரோக்கியத்திற்கான ஆசனங்களை கொண்டது. 2. கிரியா குண்டலினி பிராணாயாமம். இவை உயிர் சக்தியை சீரமைக்கும் சுவாச பயிற்சிகளாகும். கிரியா தியான யோகம். மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளாகும். கிரியா மந்திர யோகம். சக்கரங்களை தூண்டும் ஒலி அதிர்வுகள் கொண்டவை. கிரியா பக்தி யோகம். இறைவனிடம் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் பயிற்சியாகும். பல நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த கிரியா யோகா என்னும் ஆன்மீக தொழில்நுட்பத்தை மீண்டும் உலகிற்கு வழங்குவதே இவரது முக்கிய நோக்கம். இதன் மூலம் எளிய மனிதர்களும் இறைநிலையை அடைய வழிவகுத்தார். மனிதர்கள் வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கையோடு நின்றுவிடாமல் தியானம் மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் உயர்நிலை அறிவை, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் அடைய செய்வதே இவரது இலக்கு. கடவுளை அடைவதற்கு பல பாதைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே உண்மையை நோக்கியே செல்கின்றன என்பதை உலகிற்கு உணர்த்துவது. தனி மனித மாற்றத்தின் மூலம் உலகளாவிய அமைதியை உருவாக்குதல். தன்னை மாற்றிக்கொள்பவன் உலகையே மாற்றுகிறான் என்பதே இவரது மறைமுகச் செய்தி. தீவிரமாக ஆன்மீக தேடலில் இருக்கும் சாதகர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வகையில் வழிகாட்டுவது இவருடைய கருணையாகும். இவர் தியானம் செய்த குகை இன்றும் இமயமலையில் இருக்கிறது. மகாவதார் பாபாஜி வழங்கிய கிரியா யோகம் மற்றும் பொதுவான யோக பயிற்சிகள் உடல், மனம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய 3 நிலைகளிலும் பெரும் நன்மைகளை தருகின்றன. உடலில் உள்ள உயிர் சக்தியின் ஓட்டத்தை வலுப்படுத்தி செல்களை புத்துயிர் பெறச் செய்கிறது. முறையான மூச்சுப் பயிற்சிகள் இதயம் மற்றும் நுரையீரலின் செயல்பாட்டை சீராக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. நரம்பு மண்டலத்தை சமன் செய்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டுகிறது. தியான பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த அமைதியையும் இளைப்பாறுதலையும் தருகின்றன. மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றல் மற்றும் ஒருமுகப்படுத்தும் திறனை, அதாவது கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிறது. பயம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை குறைத்து தைரியம் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கிறது. தன்னை பற்றிய ஆழ்ந்த புரிதலையும், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், வாழ்வின் நோக்கத்தையும் கண்டறிய உதவுகிறது. தன்னை அறிந்திட தனக்கொரு கேடில்லை என்று திருமூலர் சொன்னது போல தினசரி பயிற்சியின் மூலம் இறைவனுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி நிபந்தனையற்ற அன்பையும் கருணையையும் வளர்க்கிறது. கிரியாயோக பயிற்சிகள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்தி கர்ம வினைகளை குறைக்க உதவுவதாக நம்பப்படுகிறது. கிரியாயோகத்தின் மூலம் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி குறைந்து இறைவனிடம் ஐக்கியமாக உதவுகிறது என்றால் இதன் பெருமையை சொல்லி உணர்வதை விட அனுபவத்தில் உணர்வதே சிறந்தது. நன்றி.